எனக்கு 52 வயசு. 52 வயசு ஆயிடுச்சா? ஏன் நீங்கள் ஏதோ வேலைக்கு ஏதாவது போகலாமா? ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க? எனக்கு 3 பிள்ளைங்க. 3 பிள்ளைங்களா? ஆமாம், 2 பையன் ஒரு பொண்ணு. ஒரு பையனும் ஒரு பொண்ணு இறந்து போயிட்டாங்க. ஒரு பையனும் ஒரு பொண்ணு இறந்துட்டாங்களா? ஐயோ, அப்புறங்க? அப்போ எனக்கு 2 பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க. பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க. என்ன வயசு இருக்குங்க அவங்களுக்கு? ஒரு பொண்ணுக்கு 13 வயசு, ஒரு பொண்ணுக்கு 12 வயசு ஆகுது. நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்களா? ஆமாம், நான் தான் பார்த்துக்கிறேன். நீங்கள் பாட்டி? ஆமாம், பாட்டி. நீங்கள் தான் பேரனை பார்த்துக்கிறீங்க? பேரன் இல்லை, பேத்திங்க தான். பேத்திங்க? ரெண்டுமே பேத்திங்களா? ரெண்டுமே பொம்பளை பிள்ளைங்கிற ரொம்ப கஷ்டமாக இருக்குமே. எப்படி கஷ்டப்பட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க? நான் இந்த பாட்டில் தான் பொறுக்கி தான் பார்த்துக்கிறேன். எங்களுக்கு சொந்த பந்தம் யாரும் எந்த உதவியும் செய்யறது கிடையாது. எதுங்க? சொந்த பந்தம்லாம் எந்த உதவியும் செய்யறது கிடையாது. சொந்த பந்தம்லாம் எந்த உதவியும் செய்யறது இல்லை. யாரும் செய்ய மாட்டாங்க. நாம கஷ்டப்பட்டாதானே எல்லாமே. எல்லாரும் இருக்கிறாங்க, இருந்தும் புண்ணியம் கிடையாது. புண்ணியம் கிடையாது. உங்களுக்கு ஏதாவது என்னோட ஒன்றா என் மூலியமாக ஏதாவது உதவி தேவைப்படுமா உங்களுக்கு? எனக்கு தேவைப்படுங்க உதவி. எனக்கு ஒரு சும்மா ஒரு சிம்பிளாக ஒரு கொட்டா போடணும்னு நினைக்கிறேன். கொட்டாய் போடணும்? எங்கேங்க? இங்கேயா? இங்கே என்ன போட்டு கொட்டாய் போட்டு என்ன பண்ண போகிறீங்க? சும்மா அந்த பாட்டிலாம் பொறுக்கி வைக்கிறதுக்கு மழை வந்தால் நனையாமல் இருக்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கொட்டா போட்டு கொடுத்தா போதும். அது இந்த இடம் யாருது? இந்த இடம் இவங்க விவசாய இடமாச்சு அது? ஆமாம், இந்த இடம் வாடகைக்கு தான் நான் வாடகை வாங்கியிருக்கிறேன். இடம் வாடகைக்கு வாங்கியிருக்கீங்களா? இந்த இடத்த வாடகைக்கு வாங்கி இங்கே வந்து காய வச்சு அது எப்படி உங்களுக்கு கூலி கட்டுப்படி ஆகும்? நீங்கள் பொறுக்கி அதை காய வச்சு இந்த இடம் வாடகைக்கு வேறு கொடுக்குறேங்கிறீங்க. ஆமாம், சேர்த்து வச்சுருந்து 10 நாளைக்கு ஒரு வாட்டி 5 நாளைக்கு ஒரு வாட்டி போடுவேன். 1000 ரூபா 1500 வரும். 1000 1500 வரும். அதை வச்சு தான் எங்கள் குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்குது. அதை வச்சு தான் குடும்பத்தை ஓட்டுறீங்க. இவ்வளோ கஷ்டப்படுறீங்களா? எப்படி இந்த அட்டையை ஈரமாக வந்து இங்கே காய வச்சு இந்த இடத்த வாடகைக்கு எடுத்து இங்கே எத்தனை வேலை செலவுகளே இருக்காதாம்மா? இவ்வளோ கஷ்டப்படுறீங்களாம்மா? செலவு இருக்குது. வண்டி வீலு 3 வீலுமே டயரு டியூப் எல்லாமே போயிடுச்சு. 3 வீல் டயர் டியூப் போயிடுச்சுங்களா? அதை வச்சு தான் தள்ளிக்கிட்டு. சரி, உங்களுக்கு என்ன ஒரு உதவி தேவைப்படும் சொல்லுங்கள் பார்ப்போம். எனக்கு உங்களால் முடிஞ்ச உதவி ஏதாவது செய்யுங்க. ஏதாவது முடிஞ்ச உதவி செய்யணும். சரி, நான் இப்போ என்னென்னா இந்த ஊர் அதிகாரி யார் இருப்பாங்க? எனக்கு அவ்வளோவா இந்த ஊர் அதிகாரி. சரி, நான் இந்த ஊர் அதிகாரி யாருன்னு விசாரிக்கிறேன். நான் விசாரித்து நீங்கள் வீடு எங்கே இருக்குதுங்கம்மா உங்களுக்கு? பல்லம் ஹவுசிங் போர்டு வீடு இருக்குது இல்லைங்க? ஆமாங்க, அங்கே தான் இருக்கிறோம். சொந்த வீடா வாடகை வீடுங்க? வாடகை வீடு தான். வாடகை வீடு தான். வாடகை வீடு தான் எனக்கு. ஆனால் ரேஷன் கார்டெல்லாம் ஈரோடு குரூப்பு தான். ஈரோடு குரூப் தான். இங்கே வந்து மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. மாற்றினா வீட்டை காலி பண்ணிக்க சொல்லிட்டாங்க. ஓ, அப்படி சொல்லிட்டாங்களா? ஆமாம், அதனால எனக்கு வீடு கம்மியான வாடகையில் எனக்கு அங்கே கிடைக்காது. எனக்கு இந்த வீடு ஹவுசிங் போர்டு வீடு கொஞ்சம் வசதியாக இருக்குது. பிள்ளைங்க சேஃப்டிக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. சரி, உங்களுக்கு நான் என்னங்கிறது நீங்கள் நினைக்கிறது நான் உங்கள் பேர் என்னங்கம்மா? என் பேர் லட்சுமி. லட்சுமிங்களா? சரி, உங்களுக்கு இந்த ஊர் அதிகாரி யாரோ அவங்கள்ட்ட நான் பேசுகிறேன். நான் பேசி உங்களுக்கு ஏதோ ஒரு முடிஞ்ச உதவி செய்யணும். கவர்மெண்ட் சலுகைலாம் வருது, அதெல்லாம் வாங்குறீங்களா? எனக்கு அதெல்லாம் இல்லைங்க. இந்த மாதம் அந்த 1000 ரூபா வரும். மகளிர் தொகை வரும். மற்றபடி இந்த பென்ஷன் அந்த மாதிரி அந்த முதியோர் பென்ஷன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சரி, நான் இந்த ஊர் கவுன்சில் யார் இந்த ஊர் தலைவர் கவுன்சில்கிட்ட பேசுகிறேன். உங்களை பற்றி பேசி உங்களுக்கு உண்டான விஷயத்தை அவங்கள பண்ண சொல்கிறேன். கண்டிப்பாக பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு சாப்பாடு வேண்டிய சாப்பிட்றீங்களா? சாப்பாடு வாங்கி வச்சிட்டிங்களா? சரிங்க. நான் வாரம் இந்த ரூட்டில் வருவேன். நான் வந்தேன்னா உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, வாங்கி தரேன். உங்களுக்கு நான் இந்த ஊரில் அதிகாரிகிட்ட நான் பேசுகிறேன். பேசி உங்களுக்கு உண்டான விஷயம் நான் பண்ணித்தரேன்.